அரசியல் களத்துக்கு விஜய் லாயக் இல்லாதவர்னு சொல்ல வரீங்களா? கட்டாயம் 5 கொள்கை தலைவர்களை வச்சிருக்கீங்க. 5 கொள்கை தலைவர்கள்ல ஒருத்தவங்க அம்மையார் வேலு நாச்சியார் அவர்கள். வேலு நாச்சியார் எவ்வளவு பெரிய பேரரசின்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு பெண்ணாக இருந்து இந்த மண்ணில் சாதித்தவர். நீங்க தன்னைத்தானே ஒரு சூப்பர் ஹீரோன்னு காசு கொடுத்து விளம்பரத்தை வாங்கிக்கிட்ட நீங்க. இல்ல மேடம், அவர் உண்மையாலுமே சூப்பர் ஹீரோ தான் மேடம். சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவர் தான் ஹீரோ. நீங்க சூப்பர் ஹீரோனே இருங்க. ஒரு பேரரசி வெள்ளையரை எதிர்த்து அங்க ஒரு தனி மனுஷியா படைய கட்டி வென்று காமிச்சிருக்கிறாங்க. புறமுதுகிட்டு ஓடினாங்களா அவங்கள மாதிரி? அவங்கள முன்னுதாரணமா அவங்கள ஒரு கொள்கை தலைவரா வச்சிருக்கீங்களே, நீங்க எல்லாம் அவங்களுக்கு செய்யக்கூடிய அவமானம் இல்லையாது? அவங்களாம் எதுக்கு உங்க கட்சியினுடைய கொள்கை தலைவரா வச்சுக்கிறீங்க? தயவு செய்து அவர்களுக்கு அவமரியாதை செய்யாதீங்க. முதல்ல நீங்களும் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தாங்கிறதே ப்ரூவ் பண்ண வேண்டியதா இருக்கு இன்னைக்கு. அதைத்தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். யூ ஹாவ் டு டெஸ்ட் த ஃபீல்டு. நீங்க இங்க ஃபீல்ட் டெஸ்ட் பண்ணணும், ப்ரூஃப் பண்ணணும். நீங்க உங்களோட வாக்க ப்ரூவ் பண்ணலாம் கூட எனக்கு டெர்ஷரியா எனக்கு தெரியுது. முதல்ல நீங்க ஹியூமன் பீயிங்கா தான் இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க ஸ்கிரிப்டடா, நீங்க இன்னும் நடிக்கல, நீங்க நான் படத்துல மட்டும்தான் நடிப்பேன், அரசியல் களத்துல நடிக்க மாட்டேன்னு படத்துல தான் டயலாக் பேசிருக்கீங்க. படத்துல தான் டயலாக் அரசியல் நடிச்சிருக்காரு. வெளிப்படையா தானே பேசிட்டு இருக்காரு. திமுகவை எதிர்க்கிறாரு, பாஜகவை எதிர்க்கிறாரு. எது ஒண்ணுமே மனசுல இருந்து வரல. எவ்வளவு ட்ரெம்பிள் ஆச்சு அவருடைய பேச்சு, எவ்வளவு குளறுபடிகள் ஆச்சு, எவ்வளவு ஒவ்வொரு வார்த்தைக்கும் லேக் இருந்துச்சுங்கறத கடைசி கூட்டத்துல நம்மளால பார்க்க. நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. அரசியலுக்கு 2 வருஷம் தான் மேடம் ஆயிருக்கு. சின்ன குழந்தை மேடம். நடை தவழுகிற குழந்தை தான் மேடம் தாவேகா கட்சி. இப்பவும் நான் ரொம்ப கன்சர்ன்டா தான் சொல்றேன். நீங்க இருக்கணும்னு நினைக்கிறது, வரணும்னு நினைக்கிறது எல்லாமே சரிதான். பட் ப்ளீஸ் கியர் அப். ஒரு சாதாரண குழந்தைக்கு கூட தெரியும் ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு கூட தெரியும். அம்மா அடிச்சிருவாங்கன்னு பயப்படும். இவ்வளவு இந்த உலகமே பாக்குது உங்களை. 41 உயிரே போயிருக்குங்க. ஆனா இப்பவும் நீங்க நடிப்பேன்னு சொன்னா இதை நம்ம எப்படிங்க பாக்குறது?